ஏமா இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துரும் சொன்ன, நானும் நம்பி நடந்து வந்துட்டே இருக்கேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு. எங்க ஊரே காணும்? ஏன் சார் புள்ள பூச்சி மாதிரி அடிச்சுக்கிட்டே வர? இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா. போல மாமா வா. இறங்க சார். ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏரி குளத்துல எல்லாம் விழுந்தெந்திரிக்க போறனோ தெரியல. ஐயோ இறங்கின பாவாடை நினைஞ்சிருமே, என்ன பண்றது? பாவாடை நினைஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம், நீ இறங்கி போ. உனக்கு என்ன, நினைஞ்சா ட்ரௌசரை தூக்கி தோல் மேல போட்டுட்டு கோமத்தோட நடந்து போயிடுவேன். என்னால அப்படி முடியுமா? அட என்னமா நீ பாவாடையும் நினைய கூடாது, ஆத்தையும் கிடக்கணும்னா எப்படி? இப்படி. அப்பா ஐயோ. இப்ப இறங்கு, இது பாவாடை நினையாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. எதுல? திங்கிற விஷயத்துலதான். இப்படி கண்ணாம்னா தின்னு உப்பி ஊதி போயிருக்கியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? 4-5 குழந்தை பெத்தா உடம்பு தன்னால இழைச்சு போயிடுன்னு எங்க பெரியம்மா சொல்லிருக்காங்க. அது வரையும் கட்டிக்கிட உயிரோட இருக்கணுமே. போ சார். என்ன கோத்தகிரிக்கு திடீர்னு குஷி? சார் சார் அந்த மீனை பிடிச்சு கொடு சார். எதுக்கு? மறுபடியும் துண்டுறதுக்கா? ஆமா சார், அத புடிச்சு மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? நானா மீன்காரனா பல போட்டு பிடிக்கிறதுக்கு? எப்படி பிடிக்கிறது? அவ்வளவுதானே, பல்ல தானே வேணும். இது இந்தா புடி. எதுக்கு? ஒழுங்கா புடி சார். இப்படிதான் இப்படிதான் போடு. ஐலசா. என்ன சார் பாட்டு படாம போடுற? என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா? சீச்சி, ஐலசா சொல்லணும். ஐலசா. ஐயோ வரவே இல்லையே. சரி இன்னொரு வாட்டி போடு, கண்டிப்பா மீன் மாட்டிக்கும். ஐலசா. மீன் வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன். இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே, வீட்டுக்காரன் வந்துட்டானா? வந்தா என்ன சார், அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன், சாப்பிட்டு போயிடுவான். அது இருக்கட்டும், மீன் வாசனை எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல. வா 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 வா, கொண்டா கொண்டா. சாப்பிடலாமா? என்ன பண்ண நீ? ஏன் பவுடர் சார், இப்ப என்ன அதுக்கு? யானை தான் கத்து சாக்கணும்னு நினைச்சேன். போங்க சார், நீங்க வேற. ஏமா 1 2 3 4 5 சார். இதான் 5? ஆமா 5 தான். ஒரு பேச்சுக்காவது இந்த 5ல கொஞ்சமாவது கொடுத்திருக்கலாம்ல. ஐயோ நீ சாப்பிடவே இல்லையா சார்? நீ வச்சாதானேமா சாப்பிடுறதுக்கு. அது வந்து சார், எனக்கு பசி வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு. எந்திரி போலாம். ஐயோ இருட்டி போச்சு. இருட்டுனா என்ன? போலாம் வா. இருட்டுனா என்னவா? இனிமே நம்ம போறது காட்டுக்குள்ள. போன மாசம் விரவு பொறுக்க போன 2 பொம்பளைங்கள யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. காட்டு யானை மிதிச்சா கரைக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது தெரியுமா? இப்ப என்ன பண்ணலான்ற? பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம். வா சார், வெக்க வலிக்கு ஒண்ணும் தெரியல.
ஆசையா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினே இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. அப்பா, நம்ம குடிசை கதவு திறந்து கிடக்கு. ஐயோ ஒரு தலை 4 கால். அப்பா, ஆ? 2 கால்ல கொலுசு கிடக்கு. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா? இதையெல்லாம் நீ பார்க்காத. வெளியில போய் கழுதைய பாரு. தம்பி தம்பி. ஹலோ. அலோ பாபுது கிலோ பாபுது. என்னப்பா இதெல்லாம்? ஐயோ. ஏய், எப்ப நீங்க வந்து படுத்த? நான் ராத்திரி வந்து படுத்துட்டேனே. ராத்திரியவா? அது பயமா இருந்தது, அதான். அப்பா. தம்பி, இந்த பாப்பா யாரு? தெரியாதுங்க. பாப்பா, இந்த பையன் யாரு? தெரியாது. தெரியாதா? கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? ஒரே பானையில வந்த வெள்ளாவி துணி மாதிரி ஒரே போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரி பூரா கிடந்திருக்கீங்க. கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறீங்க. என்ன ஒண்ணும் தெரியாத கழுதைன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க, கழுதைக்கெல்லாம் தெரியுங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஏ, கழுதைக்கு தாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன். குழப்புறானே. எப்பா தெரியலடா விட்டுருப்பா. நீங்க யாரு? எதுக்காக என் குடிசையில வந்து படுத்தீங்க? தெரியாதுங்க. மறுபடியும் குழப்புறானே. கிறுக்குனார் பாம்புகள் இருக்கே. ஐயோ சாரிங்க, இது தூக்க கலகத்துல ஒண்ணும் புரியாம வளரிட்டோம். நாங்க 2 பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம். ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அதான் இங்கேயே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம். ஆமா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி புடிச்சு படுத்திருந்தீங்க. அது ஏங்க கேக்குறீங்க? ராத்திரி படுக்கும் போது தனியா தாங்க படுத்திருந்தேன். காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த பிசாசு வந்து பக்கத்துல படுத்துருக்கு. பிசாசா? என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே. உங்க கண்ணுக்கு பிசாசு எல்லாம் தெரியாதுங்க. நான் பிசாசா? ஆமா. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல தான் படுக்கும். ஐயோ, 2ம் சாசா. பேய் கூட்டமே வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு. இப்பதான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் குழப்புறானே. ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ஓடிடுறோம். வா போலாம். என்ன போலாமா? என்ன எந்திரிச்சோட போலான்ற? இப்ப நான் குளிக்கணும். குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப நீ குளிக்கணுமா? வா. எங்க போனா? ஆமா, குளிக்கணும்னு சொன்ன, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எங்க ஊர்ல இதுலதான் குளிப்பாங்க. இந்த துண்டை கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்கு. துண்டா? ஆமா. துண்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்குலாம் பாத் டப்ல குளிச்சுதான் பழக்கம். அதுவும் ஹாயா பிறந்த மேனியா. பிறந்த மேனியாவா? முண்டை கட்டையாவா? எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு, உன் கதை கந்தல் ஆயிடும். பேசாம துண்டை கட்டிக்கிட்டே ஆத்துல இறங்கு. எனக்கு துண்டு கட்ட தெரியாதுன்ற விட மாட்டேன்றியா? கட்ட தெரியாதா? கொண்டா. நான் கட்டி விடுறேன். கொலைய கட்டு. அம்மா! கச்சுடு. வா. தண்ணியில இறங்கு. இறங்கு சார். குளிர்தே. என்ன சார்? இப்ப என்ன பண்ணும்? மூக்கப்பிடி. மூக்கப்பிடி. மூங்கு. எப்படி? இப்படி புடிச்சு மூங்கு. இன்னும் தடவை மூங்கு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? துண்டு தண்ணியோட போயிடுச்சு. அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கும் கட்டிக்க தெரியல, கட்டி விட்டதை காப்பாத்திக்கவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டாதானடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி, இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நான் எப்படி கரைக்கு போறது? நான் கண்ணு முடிக்கிறேன், நீ கரைக்கு போய் கொலைய மாட்டிக்கோ. ஆத்தாடி, உன்னை நம்ப முடியாதுமா. நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு
கண்ணை முடிக்கோ, நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். ஆ சரி. போ போ, திரும்பி பார்க்க கூடாது. பார்க்க சீக்கிரம் போ. மாட்டேன் திரும்பாத, திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஏண்டி, உன்னை திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு திரும்பி பார்த்த? நான் ஒண்ணும் ஒன்ன பார்க்கல. யானை வந்துச்சு, பயந்து திரும்பி பார்த்த. நீ என்னதான் பார்த்த? ஆமா பார்த்தேன். இப்ப என்னன்ற? சிப்படி. ஐயோ வக்கவடி சார், என்ன? அந்த குடிசையில பாவாடை ரவுக்கு மாத்தனல்ல, ஆ. அங்க என் பையன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, நீ சொன்னோன்னதான் எனக்கும் ஞாபகம் வருது. ஏன் பேக்கையும் நான் மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடலாமா? ஆத்தி, அப்புறம் ஆத்துல துண்டு போவோம். உனக்கு யானை வரும், எனக்கு வேண்டா தாய். பேக் போனாலும் பரவாயில்ல, வா. ஏய் முள்ளமட்ட தலையா. எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா, நீ இறக்கி விட்ட இடம் இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். ஏய், இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். ஆமா, எந்த பக்கம் போனாங்க? அதுவும் அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இத நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம். சார், ஆ? காசு அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நான் கொடுக்கணும்? ஆ. மூடோட போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா, என்ன சார் நின்னுட்ட? இதோ வந்துச்சு, இதோ வந்துச்சு. நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர, இதுக்கு மேல நம்மளால முடியாது. என்ன ஆள விடு. நடக்க முடியலையா? இப்ப பாரு. ஆத்தாடி, இந்த காலம் நடக்கிற. அப்பா, இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதுப்பா. இது பாரு சார், இந்த மாதிரிலாம் விளையாடாத. இது பயங்கரமான காடு. இங்க யானை வரும், புலி வரும், சிங்கம் வரும், சில சமயம் பேய் கூட வரும். பேயா? ஆ, ஆஹா. எங்க நம்ம ஆளை காணோம்? வைக்க வண்டி எங்க சார் போயிட்ட? ஐயோ, இந்த காட்டுல நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ராதா, ராதா, ராதா. ஐயோ, மூச்சு நின்னு போச்சே.
வயித்துல என் மூச்சே நின்னு போச்சு சார். ஆமா, நான் எப்படி போயிச்சேன்? நான் லண்டன்ல படிச்சிட்டு இருந்தப்போ என்சிசில இருந்தேன். அப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஹார்ட் நின்னு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு தான் யூஸ் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது. நீ சூப்பர் டாக்டர். இந்த சூப்பர் டாக்டருக்கு என்ன ஃபீஸ்? பீஸா? இதான் பீஸ். நல்லா இருக்கு. இப்படி அடிக்கடி எனக்கு ஃபீஸ் கொடுத்தேன்னு வை, எனக்கு ஃபீஸ் போயிடும். ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்குற மாதிரியா இருக்கு. சை, கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய், கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிரோ பின்னி திரும்ப துணி. நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, எவனோ ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யாரா நீ? டேய், யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய், யாரா யாரா நீ? விடுறா, விடுறியா இல்லையா? யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய், பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா, அந்த பொண்ணு சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டா. சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா, ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா. அமாவாசை அமாவாசை வந்தாதான் பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ, குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிற? அவனை அடிக்கணும். மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனை என்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல, மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ, என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு, வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு. சரி, எப்பதான் ஊர் வரும்? அது தெரியுது பாத்தியா? அந்த பரோட்டா கடையை தாண்டா நம்ம கோத்தகிரிதா. என்ன வேணும் சார்? 2 பரோட்டா. இதோ கொண்டாரு. ஏண்டா கோமிட்டி தலையா, உள்ளதான் ஒண்ணும் இல்லையே, அதையும் தட்டிக்கிட்டு இருக்க? ஒரு கற்பனையில இருக்கேன் பாஸ். என்ன கற்பனைங்க? சின்ன ஐயாவை நான் பிடிச்சேன்னு வச்சுக்கீங்க, நான் சீஃப் குக் ஆயிடுவேன், நீங்க அசிஸ்டன்ட் குக் ஆயிடுவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். என்ன? புரியல? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆமா. என்ன சார், என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. பாஸ், அடிச்ச அடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில 2 பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. ஹாய், நம்ம வெக்கமடி. ஆமா, என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா, எங்க கூத்தாட போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்டா என்ன? பட்டாணி அது வேர்க்கலையாவது சும்மாரா, எனக்கு தெரியாது. பட்டாணி, இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவரை நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் இப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். நான் கூமுட்டையா? ஐயோ, உங்களை இல்ல பாஸ், என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல பிடிச்சுக்கிறேன். இது கடையில உங்க கண்ணில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. சரி. புள்ள இருக்குது பாஸ். புள்ள இருக்கல, அப்ப புள்ளியா உட்காரு. என்ன கோத்தகிரி தனியா வந்து நிக்குது? என்ன விஷயம்? உன் மேல கோவமா இருக்கேன், என் கூட பேசுறப்ப. ஐய, என்னவா திடீர்னு? பின்ன என்ன, எவ்வளவு ஒரு பரோட்டா கறி கூட சேர்ந்து கூத்தடிச்சா? அதுவா? சாரி டார்லிங். யாரா டான்ஸ் ஆடினா என் கால் தானா சேர்ந்து ஆடிடும். அதான் நான் அப்படியே அவங்களோட போய் ஐக்கியம் ஆயிடுவேன்.
அவளோடவே சேர்ந்து ஐக்கியமாயி குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துக்க. பாத்தியா என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியே? இதெல்லாம் ஒன்லி டான்ஸ்மா. இப்ப பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். என் டயர்ட் எல்லாம் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. போய் பரோட்டா வாங்கி கொடு. பரோட்டாவா? காசு இல்லையே. முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேனே. ஒரு பரோட்டா தான் இருக்கு. பரவாயில்லைங்கண்ணா, அந்த ஒரு பரோட்டாவே கொடுங்கண்ணா. 2 ரூபாய் கொடு. 2 ரூபா கொடு. 2 ரூபா இந்தா. இந்தாங்கண்ணா. ஏய் குல்லா, அந்த பரோட்டா என்கிட்ட குடுறா. இந்த பரோட்டாவுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். நான் காசே கொடுக்காம பரோட்டா சாப்பிடுறேன். காசு கொடுத்துட்டேன், வாங்காம விட மாட்டேன். இந்த பரோட்டா கண்டிப்பா உனக்கு வேணும்ல? கண்டிப்பா. ஏய் தில்லு இருந்தா எடுத்துக்கடா. டேய், தலைவர்கிட்ட தகராறு பண்ணாதடா. தகர டப்பா ஆயிடுவ. பேசாம போயிடு. சரிங்கண்ணா. இப்ப பாரு கண்மணி.
பரோட்டாவுக்கு போய் இப்படியா சண்டை போடுறது? சண்டை பரோட்டாக்காக இல்ல கண்மணி, காதலிக்காக. அதுவும் நீ கேட்டு நான் வாங்கி கொடுக்கலன்னு வை, அது காதலுக்கு மரியாதை இருக்காது கண்மணி. டேக் இட். ஐயோ, வைக்க வேண்டி சார். இந்த பரோட்டா என் வயித்து தான் நிரப்பும். ஆனா நீ பேசின பேச்சு என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்படியா? உன் மனசு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு.